அன்பான தேவ பிள்ளைகளே, கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். எத்தனையோ பொல்லாப்பு, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த போதிலும் கூட அவர் நன்மை செய்கிறவராய் இயேசுவை நேசிக்கிற நீங்கள், இயேசுவினுடைய அழைப்பை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நிச்சயமாக தேவன் உங்களுக்குள் இருப்பாரே ஆனால், நீங்கள் நன்மையை செய்து தீமையை அனுபவிக்கிற போது சோர்ந்து போகாதிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருந்தால், ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற போது எந்த மனுஷனாலும் தாழ்த்திவிட முடியாது. காரணம், எதை விதைத்தீர்களோ அதையே அறுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். நன்மை செய்கிறவனுக்கு தீமை நடக்கும், ஆனால் அந்த தீமையை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருந்து அந்த தீமையை நன்மையாக செய்து வாழ்வு காலத்தில் சமாதானத்தோடு கூட உங்கள் வாழ்வு காலத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் உங்களை தாழ்த்திவிட ஒருவனாலும் முடியாது. ஆமென். தேவ பிள்ளையே, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பூமியிலே நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அதிலும் நன்மை செய்யும்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்து அவர் நம்மேல் வைத்த தயவுக்காக கோடி 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 நன்றியை, ஸ்தோத்திர பலியை ஏறிடுங்க. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தையும் தரிசனத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனால் நன்மையை செய்யும்போது தீமை வந்தால் அந்த நன்மை செய்த விட்டு விலகி போகக்கூடாது. மீண்டும் இன்னும் அதிகமாய் நன்மை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.